ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரவேசிகாவினுடைய பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். பிரவேசிகா மாடல் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் தேர்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இப்போ February 2024க்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆனால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது August 2023. காரணம் என்னென்னா, இதில் வரதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் உங்களுக்கு அந்த எஸ்ஏஸ் அந்த இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மித்த எல்லாமே படிச்சுட்டு போகலாம். ஸோ அதுக்காக ப்ளஸ் உங்களுக்கு நியூ சிலபஸ் கொஷின் பேட்டர்னும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பிரவேசிகா ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இதில் பாக் 1 பாக் 2 2 இருக்குது தேர்ட் பேப்பரில். அதுக்கு முன்னாடி இது 100 மார்க்கான பேப்பர். அதுக்கப்புறம் 3 hours இதுக்கான உங்களுக்கான டைம். ஸோ இதில் பாக் 1 பாக் 2 2 பிரிவு இருக்குது. பாக் 1 இருந்தால் 50 மார்க்கும், பாக் 2 இருந்தாலும் 50 மார்க்கு. ஸோ பாக் 1 பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பாக் 2வையும் எண்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பாக் 1 ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். கிசி ஏக் விஷய் பர் நிபந்த லிக்கியே. அதாவது கீழே ஒரு 3 இருக்குது. நிபந்தனா எஸ்ஏ கட்டுரை. அந்த 3த்துலேருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு எழுதணும். இது வந்துட்டு 15 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன், नागरिकों के कर्तव्य और अधिकार. सेकेंड वन, महात्मा गांधी. थर्ड वन, बेकारी की समस्या. சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் எப்படி எழுதணும், சினாப்சிஸ் கொடுத்து சைட் ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் நிறைய பேஜ் எழுதுங்க. எந்த அளவுக்கு எழுதுங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். செகண்ட் ரோமன் லெட்டர். विद्यालय के पुस्तकालय के लिए अधिक संख्या में हिंदी पत्र पत्रिकाएं मंगवाने का अनुरोध करते हुए पत्र लिखिए. या அல்லது अपने मित्र को स्कूल में संपन्न वार्षिक कार्यक्रम का विवरण देते हुए एक पत्र लिखिए. ஸோ இதுக்கு ஒன்றுத்துக்கு 8 மார்க்கு. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் எழுதணும். எதிரா டைப்பில் இருக்குது, ஏதாவது ஒன்று தான் எழுதணும். இது ரெண்டுமே லெட்டர் ரைட்டிங்ஸ். ஒன்று ஃபார்மல் இன்ஃபார்மல் அந்த மாதிரி கேட்குறாங்க. அது எப்படிலாம் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுவீங்க. தேர்ட் ரோமன் லெட்டர். ஃபார்ம் பர்னேகா தரிகா. கீழே 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒன்றுத்துக்கு 7 மார்க்கு. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். फर्स्ट वन, आपके प्रदीप हैं भारतीय स्टेट बैंक सिकंदराबाद शाखा में आपकी बचत खाता संख्या डैश डैश 678 है. जमा पर्ची डिपॉजिट फॉर्म का इस्तेमाल करके उपयुक्त खाते ₹4800 ஜமா कीजिए. அதாவது நம்ம 4800 ரூபாயை நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து, ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு ஸ்டேட் பேங்க்கில் செகந்திரா பேங்க்கில் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். या आप अपने 4 मित्रों के साथ चेन्नई से रामेश्वरम जाने वाले हैं. रेलगाड़ी में आरक्षण हेतु फॉर्म भरिए. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காக ஒரு ரயில்வே டிக்கெட்டில் ஒரு முன் அனுமதி, அதாவது ரெசர்வேஷன் டிக்கெட் நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம். ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் எழுதலாம். இதுக்கு 7 மார்க்கு. அடுத்து फोर्थ रोमन लेटर. निम्नलिखित गद्यांश को संक्षेप में लिखिए. மேலே எல்லாத்துக்கும் ஹிந்தியிலே தான் எழுதணும், இங்கிலீஷ்லாம் ஃபில் பண்ணக்கூடாது. फोर्थ रोमन लेटर. निम्नलिखित गद्यांश को संक्षेप में लिखिए. கீழே கத்தியாம்சம் கொடுத்துருக்காங்க. இதில் அசலி நக்கலி பேராகிராஃபில் என்ன இருக்கோ அதை அப்படியே சுருக்கி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். நக்கலியில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவும் அசலியில் அதை விட கம்மியாகவும் நீங்கள் எழுதுவீங்க. இது உங்களுக்கு உங்கள் ஜி சொல்லி கொடுப்பாங்க. இது 5 மார்க்கு. அதுக்கப்புறம் அனுவாத். இந்த அனுவாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்னே பிராந்திய பாஷா மே லிக்கியே. ஹிந்தியில் இருக்கும், இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதுவீங்க இல்லை தமிழில் எழுதுவீங்க. இதுக்கு 5 மார்க்கு. அடுத்து 6 ரோமன் லெட்டர் பாருங்கள். ஹிந்திமே அனுவாத் கீஜியே. இதுக்கு 10 மார்க்கு. தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ இதுக்கும் நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 50 மார்க்கும் பாக் 1ல் வரும். அடுத்து பாக் 2 நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, இது யார் யாரெல்லாம் எடுக்கிறது அப்படின்னா, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க எடுக்கலாம். ஹிந்தி ஒரு சில பேர் ஹிந்திலேயே எழுதுவாங்க. ஸோ அவங்க ஆசானி லாங்குவேஜ் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தமிழ் பொழியில் தான் நீங்கள் படித்து எழுதணும். சரிங்களா? இப்போதைக்கு தமிழ் பொழியில் பார்க்கலாம். பாக் 2 அதில்
இதுவும் 50 மார்க்ஸ் இல்லையா? பாக் 2 ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஏதேனும் ஒன்றனுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. கீழே ஏதாவது ஒன்று அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இடம் பொருள் இது ரெண்டும் விளக்கம் எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முகம் நக நட்பது நட்பன்ற நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு இது ஒன்றும், இது ஆள எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடம் பொருள் இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எழுதிட்டு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தமிழ்லேயே தான் எழுதணும். அதே மாதிரி ஆளை கொடுத்துருக்காங்க, அதுவுமே எதுலேருந்து வந்திருக்குன்ற இடத்த வந்திருக்க ஹெட்டிங்கை எழுதிட்டு அதுக்கான அர்த்தங்களை எழுதணும். இது 5 10 மார்க்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ரோம் லெட்டர் ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக. ஸோ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நட்பாராய்தல் பற்றி திருவள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து வரைக. அப்படி இல்லைன்னா மெய்ப்பொருள் நாயனாரின் பக்தியினை தொகுத்து எழுதுக. அப்படி இல்லைன்னா செல்வச் சிறுமியரின் கலிப்பை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எங்கனம் வர்ணிக்கின்றார். எல்லாத்துக்குமே 15 மார்க் சைடிங் கொடுத்து நிறைய எழுதுங்க, எக்ஸ்பெக்ட் நிறைய பண்ணுவாங்க. தேர்ட் ரோம் லெட்டர் ஏதேனும் ஒன்றிற்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. மானம் இழந்த பின் வாழாமை முன் இனிது, அல்லது சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறி முறையின் மேதியினில் இட்டார் பெரியோர் இடாதோர் இடிக்குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ஸோ இந்த எதனாச்சும் ஒன்றுத்துக்கு இடம் பொருள் இது ரெண்டுத்தையும் ஃபார்ம் பண்ணுங்கள். இதுக்கு 10 மார்க்கு. ஃபஸ்ட் ரோம் லெட்டர்லேயும் 10 மார்க்கு தான், அதே மாதிரி தேர்ட் ரோம் லெட்டருக்கும் 10 மார்க் தான். ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எழுதணும். அடுத்து 4வது ரோம் லெட்டர் தான் கடைசி ரோம் லெட்டர் ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக. ஃபஸ்ட்டு புலமை பெண்டிரை பற்றி ஒரு கட்டுரை வரைக. செகண்டு குமரகுருபரர் குறித்து கட்டுரை வரைக. தேர்டு ஆதிரையின் குணநலன்களை தொகுத்துரைக்க. இதுக்கு 15 மார்க். எல்லாத்துக்குமே நீங்கள் குறிப்பு சட்டம் சினாப்சிஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் சைடு ரேட்டிங் கொடுத்து எழுதுங்க. பிளாக் ப்ளூ இது ரெண்டுமே யூஸ் பண்ணி எழுதுங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் எதாக இருந்தாலுமே மேட்டர்ஸ் கரெக்டாக இருக்கணும். இதுதான் பிரவேஷிகா தேர்ட் பேப்பர். ஸோ இந்த பிரவேஷிகா தேர்ட் பேப்பரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஈஸி லாங்குவேஜ் ஒரு சில பேர் எடுப்பாங்க. அவங்க ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு தமிழ் தெரியாது, நான் ஈஸி லாங்குவேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்றதே பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் ஈஸி லாங்குவேஜ் எடுத்துருந்தீங்கன்னா அது தருவாங்க. அப்படிலாம் இதுதான் நீங்கள் எழுதணும். இதுக்கு நீங்கள் தமிழ் பொழில் வாங்கி நீங்கள் படிக்கணும். படிச்சுன்னா இதை எழுதலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ் காந்திஜி இல்லை வேறு ஏதாவது அகஸ்தியர் நிறைய இருக்குது, ஜெய் பப்ளிகேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ எது வேணாலும் வாங்கி நீங்கள் படித்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ February 24 இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு மித்ததெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். தமிழ் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக தான் அதிகமாக வரும், ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக திருக்குறளில் திருவள்ளுவர் பற்றி திருக்குறள் பற்றியும் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம்.